ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் வீச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளில் செய்யும் மனிதான் செய்யும் என நாடி வந்த கோவில் இசையும் கொடுங்கோற்று இசையும் குமரேச திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சர்வமந்திர மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திஜம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஆடி மாதம் 2026 கும்பராசி நேயர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி இருக்கும்? சந்திராஷ்டம காலங்கள் இந்த ஆடி மாதத்துல எப்போது வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதாவது கும்பராசியில அவிட்டம் 3 4, சதயம் 1 2 3 4, பூரட்டாதி 1 2 3, 9 பாதங்கள் கொண்டது இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில சந்திராஷ்டமம் இந்த மாசம், எந்த மாசம்? இந்த 2026 நடைமுறையிலே இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல எந்த காலகட்டத்திலே எந்த நேரம் முதல் எந்த நேரம் வரை சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இருக்கும்? அதே போல எந்த பாதத்திலே பிறந்த நபருக்கு எந்த நேரம் வரை சந்திராஷ்டமம் வேலை செய்யும் என்பதை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு. அதாவது அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்த அன்பர் 15/8/2026 மாலை 3:28 முதல் இரவு 9:25 வரை இந்த அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இந்த ஆடி மாதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்த நேயர் 15/8/2026 அன்று இரவு 9:25 முதல் அதிகாலை, அதாவது 16/8/26 அன்று அதிகாலை 3:25 வரை சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இருக்கும். யாருக்கு? அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல சதயம் 1ஆம் நட்சத்திரத்திலே பிறந்த நண்பர் அதிகாலை 16/8/26 அன்று அதிகாலை 3:25 முதல் காலை 9:32 வரை இந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு 16/8/26 அன்று காலை 9:32 முதல் மாலை 3:32 வரை சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இருக்கும். யாருக்கு? சதயம் 2ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சதயம் 3ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு 16/8/26 அன்று மாலை 3:32 முதல் இரவு 9:39 வரை சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு அதிகாலை, அதாவது 17/8/26 இரவு 9:39 முதல் அதிகாலை 17/8/26 அன்று அதிகாலை 3:49 வரை சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இருக்கும். யாருக்கு? சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு. அப்போ பூரட்டாதி 1 பிறந்த நபருக்கு 17/8/26 அதிகாலை 3:49 நிமிடம் முதல்
காலை 10:03 வரை பூரட்டாதி 1ஆம் நட்சத்திரத்திலே பிறந்த பாதத்திலே பிறந்த அன்பருக்கு சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூரட்டாதி 2ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு 17/8/26 அன்று காலை 10:03 முதல் மதியம் 4 மணி, அதாவது மாலை 4:14 வரை சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பூரட்டாதி 3ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு 17/8/26 அன்று மதியம் 4:14 முதல் இரவு 10:36 வரை பூரட்டாதி 3ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு சந்திராஷ்டமம் நடைமுறையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த பாதத்தில் பிறந்த நேயருக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, அதாவது சதயம் 2ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கு பூரட்டாதி 2ஆம் பாதம், சதயம் 2இல் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கும் பூரட்டாதி 2ஆம் பாதத்திலே பிறந்த நேயருக்கும் இவர்கள் 2 பேருக்குமே இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய சந்திர அஷ்டம பலன்கள் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். மற்ற நட்சத்திர பாதங்களுக்கு சந்திர அஷ்டமம் வேலை செய்யாது. ஏனென்றால் இரவிலே வந்து விடுவதால் அவங்க தப்பிச்சிருவாங்க. அப்போ இந்த 2 பாதத்தில் பிறந்த நேயர்கள் புதிய முயற்சிகள், செயலோ அல்லது தொழிலோ அல்லது குடும்பத்தில் நிகழ்கின்ற சுப நிகழ்ச்சிகளை அதை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்துவது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பெண் பார்க்க செல்வது அல்லது அதை பற்றி பேசுவது, அல்லது குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடைமுறைப்படுத்துவது, அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஆடு மாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது, விற்பது, வாங்குவது, நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த 2 நட்சத்திர பாதங்களில் பிறந்த நேயர்கள் தவிர்க்கப்பட வேண்டியதாகிறது. இந்த ஒரு காலகட்டத்திலே நடைமுறைப்படுத்தினால் அது நிறைவேறாமல் போய்விடும். அரைகுறையா நிறைவேறாது. இதிலே முதலீடு செய்பவர்கள் நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு கவலை கூட தேவையில்லை. நேரம் தவிர்த்துடுது, அதாவது தூங்கி எழுந்துருவாங்க. அந்த நேர காலம் கடந்து விடுகிறது. மற்ற நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த கும்பராசினேயர்கள் இந்த மாதம் ஆடி மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள், சுப பலன்கள் தருமா அசுப பலன்கள் தருமா என்ற ஆய்வு செய்வதிலே சூரியன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் ஒருவருடைய, யாருடைய, இந்த கும்பராசியிலே பிறந்த நேயருக்கு அவருடைய ஜனன கால ஜாதகத்திலே இந்த 3 பேரும் நிற்கின்ற இடம் எதுவோ, 12 ராசி கட்டத்துல எங்க வேணாலும் நிக்கலாம். அந்த பாவகங்கள் சுப பலன்களை தராது. ஏன்னா ஏற்கனவே ராஜகிரகங்கள். ஏன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா தலைமகன், அவரின் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகலாம், அல்லது உடல் நலம் சரியில்லாமலும் போகலாம், அல்லது அவரின் மூலமாக தந்தைக்கு சில பிரச்சனைகள் வரலாம், அரசியலில் புதிய குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த கும்பராசியில் இருக்கின்ற, அதாவது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படியும் இருக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நிலையிலே இருக்கிறவங்க கூட செய்யும் தொழிலிலே பல பிரச்சனைகள் இந்த ஜாதகர் இந்த ஆடி மாதத்துல சந்திக்கலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ சூரியன் காரக தத்துவங்கள்ல செவ்வாய் அப்படின்னா
தன்னுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல அடிதடிகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சுமூகமான ஒரு தீர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், இந்த மாசம் தள்ளி போடணும். இந்த மாசத்துல அப்போ பாகப்பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயம், பெண் பிள்ளைகள் இருக்கலாம், ஆண் பிள்ளைகளும் இருக்கலாம், உடன்பிறப்புகள் இருக்கலாம். இவர்களில் சண்டை சச்சரவுகள், சொத்து பிரச்சனையில் எனக்கு இவ்வளவு வேணும், இது அந்த பங்கு இப்படி வரணும், பல பிரச்சனைகள் இவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால தள்ளி போடுங்க, இந்த மாசம் வேண்டாம், அடுத்த மாசத்திலிருந்து அது அதை பற்றி பேசலாம். அது எப்போ பேசணும், ஏது பேசணும்னா அருகில் உள்ள ஒரு ஜோதிடரை அணுகினால் அவங்க சொல்லுவாங்க, இந்த நேரம் நீங்க பேசுங்க, நல்லா இருக்கும், சுமூகமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடன்பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லியாச்சு. குரு தன்னுடைய மகனின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதம் வந்தடையலாம், வரலாம், அல்லது வரப்போகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கவும் அதிக வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் என்ற விஷயத்திலே, தனம் என்ற விஷயத்திலே, பணம் என்ற விஷயத்திலே இந்த ஜாதகர் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவராக கூட இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தன் மகனின் மூலமாக தந்தைக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு அமையும். எல்லாருக்கும் அது இப்படி அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது, சிலருக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய், குரு, சூரியன் இவர்கள் இந்த மாதம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த அளவிற்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த சதயம் 2, புரட்டாதி 2 இவர்களை தவிர்த்து மற்றவர்கள் சந்திராஷ்டமத்தை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம்.